ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி எப்பவும் போல் ஒரு சின்ன சொம்பு நிறைய தண்ணி குடிச்சிட்டு என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி பீட்ரூட் பொரியல். அவ்வளோதான். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சி வேலையிலலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நேற்று காலையில் எழுந்திரிச்சது லேட்டுன்றதுனால சமையல் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுவும் பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு குக்கரும் நல்லா பழி வாங்கிருச்சு. ஆல்ரெடி எழுந்திரிச்சு இது லேட்டு. பருப்பெல்லாம் கழுவி குக்கரில் போட்டு அடுப்பில் வச்சதுக்கப்புறம் பார்த்தா தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. ஐயோ இது என்னடா எனக்கு காலையிலே வந்த சோதனைன்ன மாதிரி. ஆல்ரெடி ஸ்கூலுக்கு வர லேட் ஆகிட்டுருக்கு. இனி அவனுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி முடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுக்குள்ளே அது ரெடி ஆகிடுமான்னு சொல்லிட்டு வேறு குக்கரில் கடன் மாற்றி அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே ஒரு லிமிட்டுக்கு மேலே வெறுத்து போய் எனக்கு மொத்த குக்கரையும் மிக்சியில் எடுத்து போட்டு அடித்து வச்சிடலாமான்ற அளவுக்கு கூட ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அப்புறம் அவனுக்கு அப்படியே டிஃபன்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு லஞ்ச் பேக்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலையில் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே காலையிலையும் மத்தியானமும் சாப்பாடு, நைட்டுக்கு மட்டும்தான் டிஃபன் செய்வேன். ஏன்னா காலையில் கடையிலேருந்து வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுமா. அப்படிங்கும்போது அதுக்கு மேலே படுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே லேட் ஆகிடும். ஸோ காலையில் எழுந்து டிஃபனும் சாப்பாடு ரெண்டும் செஞ்சுட்ருக்க முடியாது. அதனால் அப்படி ஒரு இது வச்சுருக்கேன். ஒரு காலையில் ஆஸ் யூஷுவல் வீட்டில் எல்லாம் இப்படி தான் கிடந்துச்சு. அதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வேறு அகைன் மறுபடியும் இதெல்லாம் க்ளீன் பண்ணணுன்னா நமக்கு இன்னொரு சத்து வேணும். அப்போ அது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் ஒவ்வொரு வேலையாக பார்த்தேன். அதெல்லாம் வேலை பார்க்கும்போதே கொஞ்சம் பக்கெட்லேயும் தண்ணி பிடிச்சி செடிக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு தண்ணி திருக்கி வச்சுட்டு அதில் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செடிக்கும் தண்ணியை ஊற்றி முடித்தேன். எல்லாத்தையும் பெருக்கி எடுத்து முடிச்சுட்டு பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பரவாயில்ல ஒரு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. பொதுவாக எல்லோரும் காலையிலே எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நாங்கள் ஒரு செட்டு வேலையை முடிச்சுட்டு தான் இந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடு இப்படி தான் இருந்துச்சு. நான் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் குழம்பு வைக்கும்போது நம்ம வேறு லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அதனால் கொஞ்சம் வாய் அகண்ட பாத்திரத்தில் தான் குழம்பு வைப்பேன். அதுக்கப்புறம் பாத்திரம் மாற்றி வச்சுக்குவேன். ஏன்னா அப்படின்னா தான் இந்த பொங்கி கீழே சிந்துறது அந்த பிரச்சனையெல்லாம் வராது. அதுக்கப்புறம் பாத்திரம் மாற்றி வச்சுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை காலையிலே ஜூஸ் அடித்து குடித்து முடிச்சுட்டு வீடு நல்லா க்ளீனாக இருந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஸ்மெல்லுக்காக, ஒரு குட் ஸ்மெல்லுக்காக இந்த சாம்பிராணியும் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேகமாக கடைக்கு கிளம்பி வந்துட்டேன். கடைக்கு வேகமாக நடந்து கடையை திறந்து கீழெல்லாம் கூட்டி விட்டு நின்றுருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி குரூப்பில் சமையல் எதையுமே நம்ம ஷேர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடனே குரூப்புக்கு போய் அதை நான் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்தேன். இது என்ன குரூப் அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் பாய்.